உலக மக்கள் அனைவருக்கும் வேல்ஸ் அகாடமி ட்ரஸ்ட் சேனல் மூலம் பணிவான வணக்கங்கள். வாழ்வில் அனைவற்றும் பெறுவதற்கு நாம் கூறுவதை கேளுங்கள் என்று பொதுவான அட்வைஸ் கூறுவதற்கு உருவாக்கப்பட்ட சேனல் அல்ல இது. அனைத்தும் நமக்காக உலகம் உருவான போதே கடவுளால் நமக்காக கொடுக்கப்பட்டதை நாம் பெற தவறவிட்டதை எப்படி பெற்று அதை தொடர்ந்து அனுபவிக்க நடைமுறையில் என்னென்ன செய்ய வேண்டும், பரிகாரம் மூலமாக அடைய முடியாது என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் நம்மை உருவாக்கிய கடவுளிடம் எப்படி உறவாடி அவரின் கருணையால் பெற, அதுவும் நம்மால் மட்டும்தான் முடியும் என்பதை மிகவும் எளிமையாகவும் உறுதியாகவும் சுயநலம் இல்லாமலும் மேலும் உண்மையாகவும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தினால் மட்டும் போதும், வாழ்க்கை இனிமையாக மாறும். டாக்டர் விஜய நம்பியார் அவர்களின் 23 வருட அனுபவத்தில் அவர்கள் கூறிய நடைமுறையை உண்மைகளை நான் கேட்டு அனுபவித்ததை உலக மக்களுக்கும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தி பயனடையுங்கள். கடவுளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. கண்டிப்பா சார், நிம்மதியா இருக்கு சார். நான் தான் கொடுத்துறேன், அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். அதுதான் அது வந்து இந்த உண்மையை செஞ்சு புரிஞ்சாதான் செய்ய முடியும். கரெக்டுங்களா? சார் எல்லாமே கொடுத்துடுறோம், படுக்கிற பேர் சொல்லிடுவேன் நான் முடிஞ்ச அளவுக்கு. அது இப்பதானே உங்களால பிராக்டிஸ் பண்ண முடியுது, அதான் கேக்குறேன். ஆமா சார், கொண்டாடி முடியாது. அதுதான் சார் எல்லாத்தோட முக்கியம் அதுதான். அது இல்லாம தான் மனுஷன் துடிச்சிட்டு இருக்கிறான். ஒருத்தன் நிம்மதி இல்லாம துடிச்சிட்டு இருக்கிறான். புரியுதுங்களா? நிம்மதி ஃபர்ஸ்ட் வருதுல்ல. நீங்க சொன்னீங்கல்ல, சொன்னீங்கல்ல வாழ்க வளம்னா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு பரிணாமம் மாதிரி எனக்கு எனக்கு எப்பொழுதும் கடவுள் வந்து ஒரு இடத்துல பீஸ்ஃபுல் கொடுப்பாரு கொஞ்சம் கொஞ்சமா. அது ஒன்னாவது பாட்டு. அங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிடுறேன் சார். நீ வந்துட்டு மேல போய் பார்த்து எழுத முடியும்னு சொல்லி கொடுத்தாங்க. கேளுங்க சார், நம்மளுடைய போயிட்டு. ஆனா நம்ம என்ன சொல்லிட்டோம், அப்படி கூடாது, அவன் கடவுள் தான் முடிவு பண்ணி செய்வாருன்னு சொல்லி கொடுத்துட்டோம் நம்ம. அதுதான் மாற்றம் எனக்கு வந்தது. அது மட்டும் கிடையாது சார், நமக்கு எங்க மாற்றம் என்னன்னா, இந்த பிள்ளையான ஒரு உயிரான ஒரு கான்செப்ட் இருக்கு பாருங்க, அது யாரும் சொல்லவே மாட்டாங்க. கடவுளை பத்தி எல்லாம் பேசுவாங்க, ஆனா இந்த பிள்ளையான ஒரு உயிரானவர் இந்த கான்செப்டை எடுத்து வாழ்க்கையில உபயோகிக்க முடியும்னு யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை. அதான் பிரச்சனை. அது எனக்கு நடக்கிறது எல்லாமே கூட நின்று பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா நான் நினைக்கிறவா நடக்கலையா, இன்னும் பத்தலையாங்கிறது என்னுக்கிட்ட என்ன சொல்லிட்டாங்க தெரியல. அது அப்படி கிடையாது. அவருடைய விருப்பம் எப்படி பாருங்களேன். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நான் ஒருத்தர் பேசுறது கேட்டுட்டு இருந்தேன், ரைட்டா? இப்போ கிறிஸ்துவர்கள் எல்லாருமே மோசம் கிடையாது, 1% கரெக்டா இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சில பேரை ரெஃபரன்ஸ் கொடுத்தேன் நான், ரைட்டுங்களா? இந்த 1% ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க, சரியா? அந்த மாதிரி ஒரு லேடி கேத்ரின் குல்மன் சொல்லிட்டு பயங்கரமான பவர்ஃபுல், ரைட்டா? கேத்ரின் குல்மன் வந்து ஸ்டேஜ்ல வந்து நின்றா சார், காது கேட்காதவெல்லாம் காது கேட்டுரும், கண்ணு பார்க்காதவெல்லாம் கண்ணு தெரிஞ்சிடும், வீல் சேர்ல வந்தவெல்லாம் எழுந்து ஓட தொடங்கிடுவான். இந்த அம்மாவை பாக்குறதுக்கு 2 மணிக்கே காலையில 2 மணிக்கே வந்து உட்காந்துருவாங்க சார். அந்த காலத்துல இந்த காலத்துலன்னா அந்த காலத்துல அமெரிக்கால சொல்றேன். அதாவது பனிக்காலம் பயங்கரமா இருக்கும், குளிர் பயங்கரமா இருக்கும், இதெல்லாம் தாண்டிக்கிட்டு வந்து உட்காருவாங்க, ரைட்டா? 2 மணிக்கே வந்து கியூல நிப்பாங்க. யாரெல்லாம் நிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வீல் சேர்ல, ஸ்ட்ரெச்சர்ல எல்லாம் இழுத்துட்டு வருவாங்க. ஏன்னா உள்ள போயிட்டா போதும், விடுதலை கிடைச்சிருன்னு தெரியும், ரைட்டா? அப்படி வருவாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, மேஜிக் எல்லாம் கிடையாது, மதமும் கிடையாது, அதான் பியூட்டி. எதுவுமே கிடையாது. என்ன அது வந்து ஒருத்தர் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாரு இந்த அம்மாக்கு எப்படி பவர் கிடைக்குதுன்னு, சரியா? என்ன தெரியுமா, கடவுளானவர் பிள்ளையாரவர் தெரிஞ்சுக்கிட்டு, உயிரானவர் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட ரொம்ப நேரம் உட்காந்துருவாங்க. ரூம்ல ரொம்ப நேரம் உட்காந்து உரையாடுவாங்க.
அவங்க கூட உறவாடி ஓ. அவங்களும் ம். இவங்களும் ஒன்னாயிடுவாங்க. இப்ப இவங்க வந்து இந்த சரிங்க. ஸ்டேஜுக்கு வரும்போது அவங்க வரமாட்டாங்க. அவங்க 3 பேரும் வந்திருப்பாங்க. ஓ, அப்போ ஓ, அது ஓ. வர்றதுக்கு என்னன்னா, அவ்வளவு நேரம் அவங்க ம். உறவாடுவாங்க அவங்க கூட. புரியுதுங்க சார். இத புரிஞ்சுக்கிட்டு ஒரு மனுஷன் என்ன பண்ணான், இத புரிஞ்சுக்கிட்டு ம். இதுதான் இதோட ம். ரகசியம்னு கண்டுபிடிச்சிட்டு, அவங்களுடைய ஆ. பவர் இவனுக்கு கிடைச்சது. என்ன பண்ணாருன்னா, ஆ. இவரு வேலை பண்ணிட்டு இருந்தாராம். ம். வேலை பண்ணிட்டு இருக்கும்போது கூட என்ன பண்ணிட்டாராம், வேலையில இருந்து வந்துட்ட அப்புறம் இவர் என்ன ம். தீர்மானிச்சாரா, நான் கடவுள் கூட அவங்கள மாதிரி உட்கார போறேன்னு சொல்லிட்டு, வேலை முடிச்சுட்டு ம். வந்துட்டு 8 மணி நேரம் உட்காருவாராம். ம். எப்படி இருக்கு பாருங்க. சரிங்க. காலையில ம். 2 ம். மணி வரைக்கும், 3 மணி ஆ. வரைக்கும்லாம் அப்படியே உட்காந்துருவாராம். சரிங்க. ரைட்டா? அந்த மாதிரி உட்கார்ந்து இவருக்கு பயங்கர பவர் வந்து, அந்த அம்மா ம். போயிட்ட உடனே இவரு அது மாதிரி செய்ய தொடங்கிட்டாரு. ஓ, சரிங்க சார். அப்போ சரிங்க இப்போ சார். இப்ப ரகசியம் என்னது? அவங்க ம். கூட உட்கார்ந்து, கடவுள் கூட உட்கார்ந்து, பிள்ளையானவர் உயிரானவர் கூட ம். உட்கார்ந்து ஒன்றி போய் சரி. ஒண்ணா மாறிடுறாங்க. ரைட்டா? புரியுது. இப்போ ம். அதனால அவங்களால பெரிய பெரிய அற்புதம் செய்ய முடியுது. பெரிய பெரிய அதிசயம் செய்ய முடியுது. ரைட்டுங்களா? இந்த இந்த சரி. காலு வந்தவன், கண்ணு பார்த்தவன் இருக்கான் பாருங்க. ஆ. இவன் சரியா கடவுளை புரிஞ்சுக்கலாம்னு வச்சுங்க. ஒரு 3, 4 மாசத்துல அது சரிங்க. காலியாயிடும். திரும்பி போயிடுவான். திரும்பி குருடன் ஆயிடுவான். புரியுது. ஆ. ஆ. அந்த பலத்துல தான் நிப்பான். புரியுதுங்களா? சரி. ஆனா அந்த 3, 4 மாசத்துக்குள்ள கடவுளை அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டு போனான்னா அது கண்டினியூ ஆயிடும். புரியுது சார். ரைட்டா? அது மேஜிக் கிடையாது. புரியுது. அவங்க செய்யற மேஜிக் ம். கிடையாது. ரைட்டா? ம். அப்போ ம். நான் என்ன கேக்குறேன்னா, அந்த மாதிரி ம். காலு கை வருதுன்னா நம்மளுடைய பிரச்சனை தீர்றதுக்கு எவ்வளவு தூசி சார் அவருக்கு. யோசிதான் சார். அப்ப என்ன பிரச்சனைன்னா நம்ம ஒன்றி போலன்றது நம்ம பிரச்சனை. உறவாடலாம் குறைவு இருக்குது. உறவாடி அவர் கூட மிங்கிள் ஆகலன்றதுதான் அர்த்தம். புரியுதுங்களா? ம். மிங்கிள் ஆயிட்டீங்கன்னா என்ன ஆயிடும் தெரியுமா? அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பொருட்டாவே இருக்காது. தூக்கி போட்டுருவீங்க. அப்ப எப்ப பொருட்டா பண்ணலையோ அப்ப அதெல்லாம் சரியாயிடும். ம். ரைட்டுங்களா? இப்போ ம். எங்களுக்கு பினான்சியல் எல்லாம் கிளியர் ஆனது எப்படின்னா, நாங்க அதை பொருட்டா ம். மதிக்கல. புரியுது. புரியுதுங்களா? நாங்க வந்து எல்லா பணத்தையும் காலி பண்ணிட்டோம். கிராமத்துல பாடுபடுறோம். ம். இந்த அம்மாவே கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரைட்டா? ரொம்ப பாடுபடுறாங்க. நிறைய விஷயம் கஷ்டப்படுறாங்க அங்க. சரியா? அப்போ ஆனா வந்து என்ன பணத்தை பத்தி நாங்க கவலைப்படுறது இல்ல. நாங்க விட்டுடுறோம். அவர் கையில கொடுத்துடுறோம். நிம்மதியா இருக்கிறோம். அது என்ன செஞ்சாலும் சரி, அதுல சந்தோஷமா எங்களுக்கு சாப்பாடு, ட்ரெஸ் எல்லாம் கடவுள் கொடுக்குறாரு அங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, அப்பதான் பிரேக் ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணி எல்லாம் கொடுக்குறாரு எங்களுக்கு. எப்ப கொடுத்தாரு? ம். எப்ப நாங்க அதை கம்ப்ளீட்டா மறந்தோமோ, எப்ப அவர் கூட சரி. சேர்ந்து உருண்டோமோ, ஒண்ணுமே இல்லைன்னு வாயில சொல்லாம இருந்தோமோ, ம். அப்ப எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. புரிஞ்சுது? அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? கிளியரா? புரியுது சார். புரியுது சார். இப்போ அதே மாதிரிதான் சின்னதா வியாதி எதனா சின்னதா தோணுச்சுன்னா கூட சொல்ல மாட்டோம். நான் கண்டுக்காம விட்டுருவோம். அப்ப நான் அது காணாம போயிடும். ம். ஏன்? நம்ம அந்த டைம்ல கடவுள் கூட ஒன்றிக்கிறோம். சரிங்களா? புரியுது. இதுதான் சீக்ரெட். இத செய்யாம நிறைய பேர் என்ன பண்றாங்க? கடவுளே செஞ்சு கொடு, கடவுளே செஞ்சு கொடு, கடவுளே நீ ஏன் பண்ண மாட்டேன்ற, கடவுளே எனக்கு ப்ராப்ளம் இருக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்ப வரைக்கும் அப்படி சொல்றாங்களோ அவங்க என்ன ரொம்ப தூரம் இருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? புரியுது சார். அவர் எங்கேயோ இருக்காருன்னு அர்த்தம். ரைட்டா? ம். ம். அப்ப எப்படி கிடைக்கும்? ஆமா சார். ஒண்ணும் கிடைக்காது. நீ ஒன்றி போனா மட்டும்தான் கிடைக்கும். அதுதான் இன்னைக்கு காலையில நாங்க 2 பேரும் பிரார்த்தனை பண்ணும்போது கடவுள் சொன்னாரு, டேய் ம். டேய் நான் வந்து பிரபஞ்சத்தையே உருவாக்குனேன். புரியுதுங்களா? ம். நான் பிரபஞ்சத்தையே உருவாக்குனேன்டா. ஆனா என் கூட உட்கார்றதுக்கு ஒருத்தன் இல்லடா. ம். என் கூட ரொம்ப நேரம் யாரா உட்கார்றா சொல்லுடா. ம். உட்கார்றாங்களா எவனா உட்கார்றானா? உட்காரல. என்கிட்ட சொன்னார், இன்னொரு உதாரணம் சொன்னார். பாரு, வயசானவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் ஏன் தெரியுமா அவஸ்தைப்படுறாங்க? உனக்கு தெரியுமா அப்படின்னு. எனக்கு எங்க தெரியும் கடவுளே, சொல்லுங்க அப்படின்னு. அப்ப சொன்னாரு, இந்த வயசானவங்க எல்லாம் பாடுபடுறது எதுக்கு தெரியுமா? தங்களோட பிள்ளைங்க தன் பக்கத்துல உட்காந்து பேசலன்னு தான் கவலைப்படுறாங்க. அவங்களோட வேதனையே முதல் வேதனை அதான் இருக்கும். நீங்க போய் பேசி பாருங்க. என் பொண்ணை வளர்த்தேன், நான் பெருசாக்குனா அது எங்கேயோ போயிடுச்சு. அது எப்பனா போன் பண்ணி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இதுல என்ன வாழ்க்கை அப்படின்னு தான் அவங்க பேசுவாங்க. ரைட்டா? அது ஏன் நடந்தது அப்படின்னா இவங்க கடவுளுக்குள்ள அவங்கள வளர்த்தல, அதனாலதான் நடந்தது. அது வேற விஷயம். ஆனா கடவுள் என்ன சொல்றாரு, அப்போ அவங்களோட வேதனை தான் எனக்கு.
என் கூட நீங்க ஏன் உட்கார மாட்டேன்றீங்க அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். நான் பிரபஞ்சத்தையே உருவாக்குனவன், ரைட்டா? எல்லாம் என்னால செய்ய முடியும். ஆனா என்கிட்ட உட்கார மாட்டேன்றானுங்க, ஓடுறானுங்க எங்கெங்கயோ, ஓடுறானுங்க காலையில இருந்தா ராத்திரி வரைக்கும். எங்கெங்கயோ அலையிறானுங்க. கூட கடமைக்கு என்ன பண்றானுங்க, நடுவுல பிள்ளையார பார்த்தோன்னு, பிள்ளையார் கோயில பார்த்தோன்னு ஒரு தோப்பு கண்ணம் போட்டு போயிட்டே இருக்கிறான். அவன் பாட்டுக்கு காலையில ஒரு 2 அடி அடிச்சு போயிட்டே இருக்கிறான். கெட்ட சக்தி அது மாதிரி பண்ணிட்டு வச்சுட்டான். எவனாவது என் கூட உட்கார்றானா? இதான் என்னோட கேள்வி அப்படின்னாரு காலையில. இன்னைக்கு காலையில பிரார்த்தனை பண்ணும்போது. அதான் இது பத்துல எனக்கு பண்ணுறது பத்துல. இல்ல அது அதை பத்தி கவலைப்பட தேவைன்னா கண்டம்னேஷன் போகக்கூடாது. கண்டம்னேஷன் சொல்லுவாங்க அதுக்கு. அதாவது குறை சொல்லிக்க கூடாது. ஐயோ நான் இப்படி ஆயிட்டேன். குறை கிடையாது. இல்லைங்க சார், இன்னொன்னு சொல்லிடுறேன். என்னன்னு சொல்லிடுறேன். நீங்க சொல்லுவீங்கல்ல காலையில கும்பிட்டு அதுக்கப்புறம் கும்பிட தேவையில்ல ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல நடந்தாங்க அப்படின்னு சொல்ற பிள்ளைங்களா சொல்லுவாங்கல்ல, பலத்துல சொல்லுங்க அப்படிங்க நீங்க. அது மாதிரி காலையில எழுச்சி 4:30 மணிக்கெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஜாலியா இருப்பானுங்க அப்படின்ட்டு. ஆமா 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 புரியுதா சார்? ஆமா ஆமா அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி. சரிங்க சார். அப்ப என்ன அந்த அந்த இதுல இருந்து நம்ம மாறி நம்ம எப்பவுமே அவர் கூட உருவாடிட்டு நடந்துட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் பார்த்துருவாரு, எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணுவாரு. பிரச்சனை எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணுவாரு. அவரால் செய்ய முடியாது ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த லெவலுக்கு நம்ம வரணும். இப்போ நான் சொன்ன இந்த லேடியும் அவரை ஃபாலோ பண்ண இன்னொருத்தர்லாம் வந்து எப்படின்னா அப்படிதான். அவங்க ஃபுல்லா உட்காந்துருவாங்க. அவங்க பெருமைக்காக வரமாட்டாங்க பாருங்க. ஆனா அவங்க ஸ்டேஜுக்கு வந்தோடனே அவ்வளோ க்ரௌடு லட்சக்கணக்கில் வந்துருவாங்க. இந்தியாவுக்கு வந்தா கூட லட்சக்கணக்கில் இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் இந்த இந்த இது டிவி போட்டுருவாங்க அங்கங்க, பெரிய பெரிய எல்இடி போட்டா அதுல பாத்துக்கணும், நேரடியா பார்க்க முடியாது. ஆனா அவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கும். ஆனா அவங்க அந்த கூட்டத்தையே பார்க்க மாட்டாங்க. அவங்க அந்த ஃபேமஸ்க்கு போக மாட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க வேற உலகத்துல இருப்பாங்க. அவங்க ஜாலியா இருப்பாங்க கடவுளுக்கு. அப்ப நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா இந்த ஆறு பெருமைக்காக தான் பண்றாங்க. இதை காப்பி பண்ணிட்டு இந்தியாவில் இருக்கிற சில கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்றானுங்க, அதை ஒரு பிசினஸா மாத்திட்டானுங்க. இப்போ சாம் சொல்லிட்டு ஒரு பையன் இருந்தான், ரைட்டுங்களா? அவன் பைபிள் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தான். அவனை பிடிச்சி இழுத்து ரெடி பண்ணோம், நாங்க சரி பண்ணோம். அவனை பிடிச்சி இழுத்து புரிய வச்சோம், சரியா? அவன் ஒரு தடவை கேட்ட போது பிகினிங்ல கேட்ட பின்னா அப்புறமா திருந்திட்டான். திருந்தல, திருப்பி அவனுக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க அவங்க வீட்டுல. கிறிஸ்டியனா மாத்தி அவனை கொண்டு போய் தாய்லாந்துல போட்டாங்க. இப்போ என்னோட சரியான ஒரு புள்ள மாதிரி இருந்தான், சீஷன மாதிரி இருந்தான். அவனை தூக்கி போயிட்டாங்க சாம்பால் சொல்லிட்டு. அப்போ வந்து அவனை வந்து ஃபர்ஸ்டா அவனை நான் கேட்ட கேள்வியே இதுதான், என்னடா அவ பாக்குற அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னான் தெரியுமா? அவன் எனக்கு வந்து ஒரே ஒரு ஆசை தான், டிஜிஎஸ் நகர மாதிரி பேசி என்னோட எல்இடி அங்கங்க வரணும். அடா பாவி, டாடா உன் ஆசை, இப்படியாடா ஆசைப்படுவேன்? புரியுதுங்களா? இவனுங்கெல்லாம் பார்த்த உடனே அதுக்கு போயிடுறானுங்க, அந்த மாதிரி நான் ஃபேமஸ் ஆயிடணும். இது ஏன்னா அந்த மாதிரி அவன் காமிச்சு கொடுத்தான், கட்ட சக்தி காமிச்சு கொடுத்தான். புரியுதுங்களா? இவன் வந்து இவன் அந்த மாதிரி இப்ப டிஜிஎஸ் நகர்னே பாத்தீங்கன்னா தொடக்கத்துல வரும்போது நல்லவன், ஒரு பேங்க் ஆபீசரா இருக்கிறவன் பேங்க் எல்லாம் விட்டுட்டு கடவுள் கூட உட்காந்துடுறான். உட்கார்ந்த உடனே என்ன ஆச்சு, பயங்கர பவர் வந்துடுது அவனுக்கு, ரைட்டுங்களா? அவன் நிறைய வியாதி எல்லாம் மாத்துறான் தொடக்கத்துல. அப்புறம் என்ன பண்றான், யாரெல்லாம் பேர் வச்சு கூப்பிடுவான், கூப்பிட்டு சொல்லுவான், ஏய் நீங்க வந்திருக்கிறீங்க வா, உனக்கு இந்த பிரச்சனை நான் மாத்துறேன். பிகினிங்ல பயங்கர பவர். ஆனா என்ன ஆச்சுன்னா அந்த பவர் கிடைச்சு ஃபேமஸ் ஆனோன்னு ஆச்சு, இவன் ப்ரோக்ராம்ல இறங்கிட்டான், கடவுள் கிட்ட உட்கார்றது இல்ல, பிஸி ஆயிட்டான். பிஸி காருண்யா யூனிவர்சிட்டி, அதை பண்ணு இதை பண்ணு, அந்த மீட்டிங் நடத்து இந்த மீட்டிங் நடத்து, அதுக்கான ஆர்கனைசேஷன் பண்ணு இறங்கிட்டான் பாருங்க. அப்ப என்னாச்சு, கட்ட சக்தி ஏறி பிடிச்சிட்டான். பிடிச்சி அவனை ஃபுல்லா கட்ட சக்தி கொண்டு போயிட்டான். புரியுதுங்களா? இப்ப அவன் புள்ளையில இருந்து சந்ததியே என்ன ஆயிடுச்சு, கட்ட சக்தி கிட்ட மாடிச்சு. அவங்க எல்லாம் அந்த ஆர்கனைசேஷன் நடத்திட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். கடவுள்ன்ற கான்செப்ட் உண்மையாவே பேசினாரு, கடவுள் பேசினாரு, ரைட்டுங்களா? இதை மறந்துட்டாங்கடா, நான் சொன்னதை மறந்துட்டாங்கடா, என் கூட உட்காருங்கடா, நான் கேட்கலடா. மத பைத்தியம் பிடிச்சி, ஃபேமஸ் பைத்தியம் பிடிச்சி, பணத்துக்கு பின்னாடியும் போய் எங்கிட்ட உட்காரது இல்ல. அதனால நீ மட்டும் அப்படி ஆயிடாது. அதனாலதான் ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு அட்வைஸ் கொடுத்தாராம், கடவுள் வேலை செய்யறதுக்கு. ஒருத்தர் கிளம்பும்போது சொன்னாராம், இப்போ கடவுள் வேலை செய், நான் சொல்லல, நீ 1000 பேருக்கு கண்ணு கொடுக்கலனாலும்
ம், நீ 10,000 பேரை நடக்க ஓட வைக்கலனாலும், காலை விர வச்சிடலனாலும், ம், எந்த அதிசயம் பண்ண முடியலனாலும், ம், கடவுள் கூட உட்கார்றத விட்டுறாத. ம். அதுதான் முக்கியமான வேலை. சரிங்க, அது நீ செய்யணும். சரி. அதுக்கப்புறம் அற்புதம் நடக்குதோ இல்லையோ அதெல்லாம் வேற விஷயம். ஃபர்ஸ்ட் நீ என் கூட சரி. உட்கார்றது நிறுத்தக்கூடாதுன்னு சொன்னாராம். புரியுதுங்களா? புரியுது அப்போ சார், புரியுது. அதுதான் சக்தியே, அதுதான் பலமே, அதுதான் எல்லா பலத்தையும் கொடுக்கும். இது எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்ட விஷயம். ரைட்டுங்களா? ஆமாங்க சார். இதெல்லாம் வந்து இந்த மதத்தெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இது பூஜை எப்படி பண்றது, சொல்ல மாட்டாங்க. அது எப்படி இப்படி கவுக்குறது, இதை எப்படி இப்படி வைக்கிறது, இப்படிதான் சொல்லி கொடுப்பான். சரிங்களா? கடவுள் கூட உட்கார்றத சொல்லி கொடுக்க மாட்டான். இதான் பிரச்சனையே. சொல்ல மாட்டாங்க. அது நான் மட்டும்தான் உட்காரணும். அதுதான். ம். அதனால நம்ம முன்னாடி போவோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணா உங்களுக்கு இன்னும் இல்லைங்க சார், இப்ப ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ம் ம் எனக்கு ம் கடவுள் கூட அதிக நேரம் உட்காரலங்கிறத கொஞ்சம் உதிச்சிருக்கு. கூட தான் எப்போதும் படிக்கிறப்ப எல்லாத்தையும் பண்ணுவேன். ஆனா அந்த சூழ்நிலை மீன்ஸ் ஏதாவது ஒரு லைஃப்ல இது பக்கத்துல இவனுக்கு வேணுமா ஏதாவது ஓடிட்டு தான் இருக்க ஒழிய அந்த அந்த கால டைம் இருக்குல்ல சார், எனக்கு அந்த காலை 6 7 அப்படிலாம் முன்னாடி எழுச்சிட்டேன். அப்ப எந்த டிஸ்டர்பன்ஸ் அவங்க பாட்டு இருப்பாங்க. நான் எனக்கு இப்ப பிடிச்சதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். இது ரொம்ப சம்பந்தமா. அதே மாதிரி நைட்ல ஒரு டைம் கிடைக்கும் சார் எனக்கு, லேட் ஆனாலும். அப்ப என்ன பண்ணுவேன், அப்பதான் இந்த ஒர்க் பண்றது இது அப்ப எனக்கு இந்த அது மாதிரி பண்ணிட்டு வரப்ப தூக்கம் லேட் ஆகும். கடவுள் என்ன சொல்றாருன்னா அது கிடையாது, அதெல்லாம் பண்ணிக்கோ. ஆனா கடைசியா என்ன சொல்றாருன்னா, நீ என் கூட தனியா சைலண்டா உட்காருப்பியா கொஞ்ச நேரம் கண்ணை மூடி, கடவுளே நீங்க என்ன சொல்றீங்க கடவுளேன்னு சொல்லிட்டு என்கிட்ட உட்கார்றியான்னு கேக்குறாரு. ரைட்டுங்களா? அதான் முக்கியம், அதான் முக்கியம். ஒருத்தர் பாருங்க, அந்த கேத்ரின் குல்மன் மாதிரி பவர் எடுத்துட்டு போனவர் ஒரு இன்டர்வியூ நேற்று நான் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா தமாஷா இருந்தது. அவர் சொல்றாரு, கடவுள்கிட்ட வந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அதுல ஒரு விஷயம், சைலண்டா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த கிறிஸ்டியன் கிட்ட போய் சைலண்டா இருங்கடான்னா இருக்க மாட்டான். அவர் சொல்றாரு, ஏண்டா சைலண்டா இருங்கடா எல்லாரும் அப்படின்னு சொன்னா அல்லேலூயான்னுவான். ஒருத்தன் ஒரு மூலையில உட்காந்து விளையாடுனுவான். ஒருத்தன் சொல்லுவான் கடவுளே அப்படின்னுவான். ஒருத்தன் கர்த்தரே அப்படின்னுவான். ஏண்டா சைலண்டா இருங்கடான்னா இருக்க மாட்டானுங்க அப்படின்றாரு. அப்ப சைலண்டா இருக்கிறது தான் கடவுள் கூட இருக்கிறது கொஞ்ச நேரமாவது. அது ஒரு 5 நிமிஷம் இருக்கிறது கூட கஷ்டமா. இவர் வந்து ஃபர்ஸ்ட் இவர் கத்து கொடுத்தது ஒரு ஃப்ரெண்ட் தான். இது என்னதுன்னு எப்படி என்ன பண்ணாராம், ஒரு நாள் சொன்னாராம், நீ ரெடியாரு, நாளைக்கு நான் உன்னை கார்ல கூட்டிட்டு போறேன் அப்படின்னாராம். நாளைக்கு காலைல 5 மணிக்கு ரெடியாரு அப்படின்னா. 5 மணிக்கு எங்க கூட்டிட்டு போற அப்படின்னா, நீ வா நான் சொல்றேன் அப்படின்னா. அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு கரெக்டா வந்துட்டாராம். வந்துட்டு என்ன பண்ணாராம், ஒரு கார்ல ஏத்திட்டு எங்கேயோ போனாராம். ரைட்டா? எங்கேயோ ரொம்ப தூரம் போயிட்டு காரை நிறுத்தினாராம். நிறுத்திட்டு பார்த்தா காடாம். ரைட்டா? நிறுத்திட்டு என்ன பண்ணாராம், வாப்பா அடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நடந்து, அவர் பேர் என்னமோ பீட்டரோ ஏதோ பேரு அவர் பேர். அவர் இவரை கூப்பிட்டுட்டு அடி காடு வழியா நடந்து போனாராம். நடந்து சுத்தி 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 எங்கெங்கயோ சுத்தி வச்சு கொண்டு போனாராம் உள்ள. ரைட்டா? இப்ப கார் எங்க இருக்குன்னே தெரியாது இவருக்கு. ரைட்டா? திரும்பி போகவே முடியாது. அந்த அளவுக்கு உள்ள போயிட்டாராம். உள்ள கொண்டு போயிட்டு ரொம்ப தூரம், ஐயோ ஒரு நிமிஷம் நான் வரேன் அப்படின்னு ஓடினாராம். அப்ப இவர் நினைச்சுன்னா இவரு ஒன் பாத்ரூம் வந்துடுச்சு போல இருக்கு. போறா சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்றாராம். போனாலும் 5 நிமிஷம் கழிச்சும் வரல, 10 நிமிஷம் கழிச்சும் வரல, 15 நிமிஷம் கழிச்சும் வரல, 20 நிமிஷம் கழிச்சும் வரல. அடா பாவி, ஒன் பாத்ரூம் போறதுக்கு இவ்வளவு நேரமா, இவன் எங்க போயிட்டான் அப்படின்னு யோசிக்க தொடங்கினாராம். 25 நிமிஷம் ஆகியும் வரல, அரை மணி நேரம் ஆகியும் வரல. அப்பதான் அவர் யோசிக்க தொடங்கினா, ஐயோ காட்டுக்கு நடுவில் இருக்கிறோம், அந்த கார்லயும் போய் பிடிக்க முடியாது, நான் வெளியும் போக முடியாது, இப்ப என்ன மிருகம் வந்தா என்ன பண்றது? அதனால பயந்து போய் நான் பின்ன அப்படின்னு கத்துனாராம். எங்கடா இருக்கிறடி அப்படின்னு கத்துனாராம். கத்துறோம்னா அவர் அடுத்த புதர்ல இருந்து வெகிரி குச்சி வெளியே வந்தாராம். நான் இங்கதான் ஒளிஞ்சிருந்தேன், நான் டெஸ்ட் பண்ண, நீ எவ்வளவு நேரம் தான் சைலண்டா இருப்பேன், உன் கெப்பாசிட்டி அரை மணி நேரம் தான்டா, அரை மணி நேரம் தான்டா உனக்கு கெப்பாசிட்டி பத்தியா அப்படின்னாராம். அன்னைக்குதான் இவர் விழுந்து போனாராம். ஐயோ இவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கிறான் நான் கடவுள்கிட்ட.
புரியுதுங்களா? புரியுது. 1/2 மணி நேரத்துக்கு மேல உன்னால தாங்க முடியல. நீ உண்மையாவே கடவுளோட தான் கண்ணை மூடிட்டு உட்காந்துட வேண்டியது தானே, பேசிட்டு அவர் கூட பேசிட்டு உட்கார வேண்டியது தானே. உனக்கு எப்படி இந்த சிந்தனை எல்லாம் வந்தது? அப்பதான் உன்னோட கெப்பாசிட்டி 1/2 மணி நேரம் தான் அப்படின்னாராம். அது மாதிரி அப்புறம் இவர் கத்துக்கிட்டாராம். அப்போ அவர் கூட கொஞ்ச நேரம் சைலண்டா உட்காரணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்றது சரிங்களா. அதனால அந்த மாதிரி எல்லாம் நம்ம ட்ரை பண்ணோம்னா கடவுள் நிறைய பேச தொடங்குவார். நீங்க கண்ணை மூடிட்டு அவர்கிட்ட சொல்லுங்களேன், நான் பிள்ளையானவர் ரத்தத்தால நான் மூடுறேன் கடவுளே, என் சிந்தனையை மூடுறேன், நீங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருந்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு மெதுவா பேச தொடங்குவார். எடுத்தோடனே வராது, நீங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவர் பேச தொடங்குவார். அவர் சத்தம் வரும், அவர் கூட நீங்க பேசுவீங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. பண்ணும்போது தான் பெரிய பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் உங்க வீட்லயும் வெளியும் உங்க பொருளாதாரத்தையும் உங்க 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 உடம்பு இதுலயும் எல்லாம் பார்ப்பீங்க. சரியா? இது வரைக்கும் நான் பண்ணுவேன், ஆனா இனிமே நீங்க பண்ணணும். அதாவது எப்படின்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளை இருக்குன்னு சொன்னேன், அது 6 மாசம் வரைக்கும் தமிழ்ந்துட்டு இருக்கும். அப்புறம் ஒரு வயசு கிட்ட வரும்போது எழுந்து நடக்கும் இல்லையா? கரெக்டா? அப்ப நடுவில் விழுந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? சுச்சோன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தூக்கிடுவோம் இல்லையா? அவனை திருப்பி நடக்க வைப்போம். கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? அப்போ ஒரு 15 வயசு ஆயிட்டா அந்த மாதிரி பண்ணா ஒரே ஓத்த கொடுப்போம் இல்லையா? ஏய் ஏன் நடக்க முடியாது, நீ தான் இந்த மாதிரி டிராமா எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லுவோம். கரெக்டா? அதே அவன் 8 மாசத்துல அப்படி பண்ணா ஒத்துப்போம். சரியா? அதே மாதிரி உங்களுடைய வளர்ச்சி வர்ற வரைக்கும் ஓகே, ஒரு ஆள் தாங்கலாம். அதுக்கப்புறம் நீங்க தான் பிடிச்சிக்கணும், நீங்க தான் பலப்படணும் இல்லையா? நல்லா பலப்பட்டு முன்னாடி போங்க. இந்த புக்கெல்லாம் படிங்க நல்லா. நான் சொன்ன மாதிரி அப்போஸ்தலர் நடவடி படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரோமர்ல இருந்து படிக்க தொடங்க. அதுல என்னெல்லாம் டவுட் இருக்கோ நோட் பண்ணிட்டு என்ன கேளுங்க. நிறைய டவுட்ஸ் வரும், கிளாரிபிகேஷன் கிடைக்காது. மெதுவா படிச்சாதான் அது புரியும். நான் சொன்ன மாதிரி அங்க இயேசு கிறிஸ்துன்றது பிள்ளையானவரை போடுங்க. ஓகே, கர்த்தர்ன்றதுல கடவுளானவரை எனக்கு அதுக்கு மட்டும் கடவுளை கிளீன் பண்ணி கொடுக்கணும். எனக்கு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, புக்கே கொடுத்துருவோம். ஓகே, அது எடிட் பண்றீங்க, அது வேற விஷயம், அது கடவுள் செய்ய வைப்பாரு. இப்ப நீங்க உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க அதை படிக்கணும் ஃபர்ஸ்ட். சரியா? அப்போ ஒரே வார்த்தை சொல்லிட்டு எது சொன்னாலும் இதுதான் நாம ஒரு சொல்லிட்டு அவ்வளவுதான். அப்போ அங்க கர்த்தர்ன்றதுல கடவுளானவர் போடுங்க, இயேசு கிறிஸ்துன்றதுல பிள்ளையானவர் போடுங்க. அதுக்கப்புறம் ஆவியானவர்னு சொல்லும் போது உயிரானவர் போடுங்க. ஆமா, இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அந்த ரோமரை படிங்க. அப்ப நல்லா புரியும். அதுலயும் உங்களுக்கு புரியாதது நோட் பண்ணி வச்சுட்டு என்ன கேட்கணும். அதோட கிளாரிபிகேஷன் நீங்க எடுத்துக்கணும். அந்த கிளாரிபிகேஷன் எடுத்தீங்கன்னா இன்னும் பலப்பட்டுருவீங்க. சரியா? ஏன்னா அதெல்லாம் அந்த சவுல் அப்போஸ்தலர் பவுல்னு பேரு மாத்திக்கிட்டு பேரு பலப்பட்டுட்டு பெருசா எழுதின விஷயம், அதெல்லாம் புரியவே புரியாது. ரைட்டுங்களா? அது நமக்கு புரிய வந்துருச்சுனாலே நம்ம பலப்பட்டுருவோம், கடவுள் பேச தொடங்கிடுவார். சரியா? அது புரிஞ்சுக்க பாருங்க. எப்ப நீங்களே நான் தான் எப்ப பாரு உங்களை கூப்பிடுறேன், நீங்களே என்ன கூப்பிட்டு சார் நீங்க சண்டே மட்டும் சண்டே உங்களுக்கு நான் ஒதுக்கி வச்சிருக்கிறேன். அதுக்குதான் கெட்ட சக்தி அதுக்குதான் கெட்ட சக்தி உங்களை ஊருக்கு தூக்கிட்டு போயிட்டான். இந்த சண்டே பாருங்க, கரெக்டா தூக்கி போற பாருங்க. ஆனா இல்லைங்க சார், நீங்க உங்கள்ட்ட எப்போதும் நோட்ஸ் எழுதி வச்சுட்டு பேசணும். உங்கள்ட்ட பேசுறப்போ நான் அது கதை மாதிரி கேட்டு என்னால பேசுறதுக்கு முடியாது. உங்கள்ட்ட நான் ஏதாவது எழுதி வச்சுட்டு பேசினாலும் பதிலே சொல்ல முடியும், அது திருத்திக்க முடியும் இல்லையா? அதனால அவங்க பேசணும்னா நோட்ஸ் எடுத்துக்கிட்டு தான் எப்போதும் பேசுவேன் நான் உங்கள்ட்ட பேசுறப்போ. ஏன்னா அவ்வளவு மைண்ட்ல நேரா ஏரியெல்லாம் இல்லைங்க சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அப்படிதான் பேசுவேன். அதனால ஆனா கேட்டேன் இல்ல, எப்படியும் நீங்க என்ன கூப்பிடணும், ஒரு வாட்டி கூப்பிட்டு எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்க சார்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி என் கூட உட்காரணும். சரியா? அப்பதான் நீங்க பலப்படுறீங்கன்னு அர்த்தம். ஓகே, சரி. சரிங்க சார், சரிங்க சார். அப்புறம் இன்னொன்னு சார், இப்போ நான் போகணும், கிளம்புறேன் அந்த வெப்சைட்டுக்கு. சரி. அங்க போறேன். நம்ம இந்த எப்படி பேசிட்டுமா ஒரு ப்ரோக்ராம் கேட்கலாங்களா? இல்ல அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம அது வேற விதத்துல கொண்டு போறோம், அது கம்பெனி லெவல்ல கொண்டு போறோம். நான் அதை பத்தி நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ரைட்டா? இப்போதைக்கு அங்க போக கூட வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. சரியா? வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். இல்ல இந்த 2 திருத்து போகணும் வரேன்னு சொல்லிட்டேன். நார்மலா பேசுங்க, எந்த கமிட்மெண்ட்டும் வேண்டாம். ஓகே.
ஓகே, வெயிட் பண்ணுங்க. சரி ரைட்டு. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வேற விதத்துல சரிங்க. போகும், பெரிய லெவல்ல கடவுள் கொண்டு போறாரு. அது நான் எப்படின்றது சொல்றேன் சரிங்க. அப்புறமா. சரிங்களா? சரிங்க சார். ரைட், ஓகே. நீங்க அதுக்கு இப்போ சீரியஸா சரிங்க போக சார். வேண்டாம், வெயிட் நன்றி. பண்ணுங்க. சரியா? ஓகே. ரைட் சார். என்னன்னு போய் நன்றி, கேட்டு நன்றி பேசிக்கலாம் சார். வாங்க. ரைட்டா? இல்ல சார், அது 2 கனெக்ஷன் இருக்கு, அது வேணும். ஓகே, ஓகே. அது பேசிட்டு வாங்க. அதுக்கு போய் தான் ஆகணும். இல்ல, அது பேசிட்டு வந்து சொல்லுங்க அப்புறமா. சரியா? ஓகே, சரிங்க சார். பார்க்கலாம். ஓகே, ரைட், ஓகே. நன்றி சார், நன்றி. கடவுளுக்கு நன்றி, பிள்ளையானவருக்கு நன்றி, வீரானவர். பிள்ளைக்கு நன்றி, நன்றி சார், நன்றி 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 தான் சார். வேல்ஸ் அகாடமி அறக்கட்டளை கடந்த 23 ஆண்டுகளாக மக்கள் நலனுக்காக செயல்பட்டு வருகிறது. மனதை புதுப்பித்தல் பயிற்சியின் உதவியுடன் மக்களின் செல்வம், ஆரோக்கியம், திறன், கல்வி மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளோம்.